ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இந்த புதிய நாள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். மாற்றத்தை, மறுரூபத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஏசாயா 54:17 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மாற்றத்தின் மறுரூபத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் மறுரூபமாக்குவார், மாற்றுவார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். அப்போ என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களையும் தேவன் மாற்றுகிறார், அதையும் மறுரூபமாக்குகிறார். நம்மை மட்டும் மறுரூபமாக்குறது கிடையாது, நம்ம குடும்பத்தை மாத்திரம், நம்ம சபையை மாத்திரம், சூழ்நிலைகள் மாத்திரம் கிடையாது. விரோதமாய் எழும்புகிற காரியத்தையும் தேவன் மாற்றுகிறார், மறுரூபமாக்குகிறார். அதனால இன்றைக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன்னா, ஆயுதங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறும். அப்போ எத்தனை ஆயுதங்கள் எழும்புகிறதோ, எந்தெந்த ஆயுதங்கள் எந்த நிலையில் எப்போல்லாம் நம்மளுக்கு வருகிறதோ எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார், மறுரூபமாக்குகிறார், அவைகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆயுதங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு தெரியல, எனக்கு விவரிக்க தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எந்த விதமான ஆயுதங்களாக இருந்தாலும் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். நாம் மாறும் பொழுது நமக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் ஆசீர்வாதமாக மாறும். அப்போது மாற்றம் நம்மிடத்துல பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறும், நமக்கு எதிரே வருகிற காரியங்கள் மாறும். இதுதான் இந்த மாற்றத்தின் காலம், மறுரூபம் காலம். ஸோ இதை நம்ம நிறையா கேட்குறோம். ஆனால் எப்போ நம்ம ப்ராக்டிஸ் செய்கிறதுக்கு நம்ம முதல் படி எடுத்து வைக்கிறோமோ அப்போ தான் நம்ம கேட்ட வார்த்தைகள் எல்லாம் செயல்முறைக்கு வரும். அது என்னுடைய ஆசீர்வாதங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கும் ஒரு நல்ல நாளாண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வசனம் தெரிஞ்ச வசனம் தான், பட் இந்த வசனத்தை இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார், உங்களுடைய நன்மைக்காக மாற்றுவார், உயர்வுக்காக மாற்றுவார். அப்போ எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் மாற்றுகிறார். இப்போ வருகிற பிரச்சனையும், துன்பங்கள், ஹார்ட் பிரேக்கும், வலிகளும், வேதனைகளும், காயங்களும் எல்லாமே தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக மாற்றுகிறார். ஸோ இன்றைக்கும் இந்த மாற்றத்தை, இப்படிப்பட்ட மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு ஒரு சிறந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.